ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவமன் மனம். இன்றைக்கி ஒரு அப்டேட்டு தான், ஒரு சூப்பரான அப்டேட்டு. உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த அப்டேட் இது. பார்த்திங்கன்னா நம்மளோட மல்பெரிஸ் ஃபுல்லாக பழம், அந்த பழம் ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. ரெட் ஆகிறது ஒரு டேஸ்ட்டு, நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்குது. ஆனால் ரெட்டும் கொஞ்சம் பிளாக்கும் ஆச்சு அப்படின்னா ஒரு இனிப்பு புளிப்பு கலந்த டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது. நீங்கள் முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதில் ஒன்றுமே காய் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு கொடுத்துருந்தேன். பட் நம்மளோட முயற்சி வீணாகலை. நல்லா எல்லாத்துலேயுமே எல்லா இதில் இருக்கிற கிளைகளில் நமக்கு எல்லாத்துலேயுமே காய் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சுன்னா நமக்கு இன்னும் காய்கள் கொடுக்கும். ஸோ மல்பெரியோட வளர்ச்சியில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது ப்ரூனிங். கிளைகளை எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி விடணும். அதுதான் ஒரு கீ பாயிண்ட் மல்பெரி வளர்க்குறதுல. ஸோ நம்ம அதை பண்ணி நம்ம பழமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியான பழத்தையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட எல்லா கீழே இருக்கிற மல்பெரியிலையுமே நிறையா காய் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா டெய்லியுமே நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் அது என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, குழந்தைங்க எடுத்துடுறாங்க. ஸோ டெய்லியுமே அவங்க ஒரு 7-8 எடுக்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் கலர் அவ்வளோ இனிப்பு. ஸோ இது ஒரு சூப்பர் அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட் அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பர். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது கேப்சிகம் செடி வரணும்னு. ஃபைனலி வி ஹாவ் காட் அவர் கேப்சிகம். ஸோ நான் அதை தான் காட்டணும்னு நினச்சேன். இது எந்த விதைன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் 2 நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தேன். ஒன்று பல்லாவரம் சந்தையில் வாங்கியிருந்தேன், இன்னொரு நர்சரியில் வாங்கியிருந்தேன். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட இந்த செடி மட்டும் இல்லை, ஒரு 4-5 செடி இருக்குது. ஸோ இது போக நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் எடுத்து வச்ச விதையை போட்டு அதில் வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே கேப்சிகம் செடி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேப்சிகம் இருக்குது. இங்கே பார்த்திங்களா, இதுவும் கேப்சிகம் தான். ஸோ நல்லா பூ வச்சுருக்கு. பூ உடனே காயாக மாறிடுது. இப்போ தான் ஸ்டார்டிங் வளர்ந்த உடனே காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு கேப்சிகம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேப்சிகம் செடி நமக்கு கிடச்சிருக்கு. மேபி இது ரொம்ப டிலே ஆகி விதை முளைக்குதா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்றும் இருக்குது, நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இன்னொரு கேப்சிகமும் வளர்ந்துருக்கு. ஸோ நமக்கு 5-6 இருக்குது. ஸோ இதுக்கு ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணணும். சூப்பர். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.